ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. நேத்து டிசம்பர் 5ஆம் தேதி புஷ்பா 2 படம் வேர்ல்டு வைட்ல கிட்டத்தட்ட 12,000 ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆயிட்டு இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஹைதராபாத்ல சந்தியா தியேட்டர்ல ரேவதி அப்படிங்கிறவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய பையன் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸ் கண்டிஷன்ல அட்மிட் ஆயிருக்கான். என்ன நடந்தது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நேத்து டிசம்பர் 5ஆம் தேதி புஷ்பா 2 மூவி வேர்ல்டு வைட்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இவங்க இறந்து போனது பாத்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் 4ஆம் தேதி பிரீமியர் ஷோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிரீமியர் ஷோவா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆந்திராவிலையும் தெலங்கானாவிலையும் மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகிற இந்த படத்துக்கு கூடுதல் ஷோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டும் அதுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்படிதான் இந்த பிரீமியர் ஷோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரீமியர் ஷோக்கு பாக்குறதுக்காக தான் 4 பேர் வந்திருக்காங்க. அந்த 4 பேர் தான் ரேவதி, அவங்க பையன் தேஜும், அவங்க ஹஸ்பண்டும், அவங்க இன்னொரு குட்டி பாப்பாவும். இவங்க 4 பேரும் வந்த இதே சமயத்துல தான் அதே ஹைதராபாத்ல இருக்கிற சந்தியா தியேட்டருக்கு அல்லு அர்ஜுன் அவர்கள் வராரு. பொதுவா பெரிய படம் அப்படின்னாலே கூட்டம் அதிகமா இருக்கும். இதுல ஒரு ஆக்டர் வராங்க அப்படின்னா அவங்கள பாக்குறதுக்காகவே நிறைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அல்லு அர்ஜுன் வந்ததுனால கூட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டிக்கெட் வாங்கினவங்க, வாங்காதவங்க, அவங்களோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூட்டம் நெரிசலா இருந்திருக்கு. அந்த கூட்டத்துல நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. அந்த கூட்டத்துல இவங்க 4 பேரும் படத்தை பார்க்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க அம்மாவும் அவங்க பையனும் முதல்ல போயிடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணும் மாட்டிக்கிறாங்க கூட்டத்துல. அதனால அவங்க ஓரமா நின்னுடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணும் உள்ள போகும்போது உள்ள போய் பார்த்தா அவங்க வைஃபும் அவங்க பையனையும் காணோம். சரி, வெளியே போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வெளியே வராங்க. அவங்களுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா கால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த கூட்ட நெரிசல்ல ஃபுல்லா தேடுறாங்க. அவங்கள அங்க எங்கேயுமே காணோம். அதுக்கு பிறகு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே விசாரிக்கிறாங்க. இதுதான் என் பையன், இதுதான் என் வைஃப், பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ பக்கத்துல இருந்தவர் அவரோட போன்ல ஒரு போட்டோவை காட்டி இவர்தான் உங்க பையனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா, இவன் தான் என் பையன் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்றாரு. அதுக்கு அவரு, உங்க பையனை இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொன்னதும் சரி, எங்க வைஃபை பாத்தீங்களா, எங்க வைஃபையும் காணோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்கிறாரு. அப்போ அவங்க போலீஸ் பக்கத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரும் போலீஸ் கிட்ட போய் இந்த மாதிரி போட்டோ காட்டி விசாரிக்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்றாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போன பிறகுதான் தெரியுது அவங்க வைஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதிகமா கூட்டம் நெரிசலா இருந்ததுனால அவங்க மூச்சு விட முடியாம இறந்துட்டாங்க. அவங்க பையனுக்கும் ரொம்ப சீரியஸா இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அன்கான்சியஸா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அவங்க அப்பா சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அல்லு அர்ஜுன் மேலயும் அவங்களுடைய பவுன்சர்ஸ் மேலயும் அந்த தியேட்டர் மேலயும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து. அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஆக்டர் ஒரு தியேட்டருக்கு வராங்க அப்படின்னா முன்னாடியே அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சிருக்கணும். ஆனா அல்லு அர்ஜுன் அந்த தியேட்டருக்கு வர்றது போலீஸ் தரப்புக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் யாருமே கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பவுன்சர்ஸும் எல்லாருமே தள்ளி விட்டுருக்காங்க. அந்த தள்ளி விட்டதுல தான் நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலயும் கேஸ் ஃபைல் பண்றாங்க. சரி, அல்லு அர்ஜுன் தரப்புல இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனாலும் அந்த தியேட்டர்ஸ்க்கு தெரியும்ல. இப்போ ஒரு தியேட்டர்ஸ்க்கு ஒரு ஆக்டர் வராங்கன்னா அந்த தியேட்டர்ஸ்க்கு தெரிஞ்சு தானே வருவாங்க. அந்த தியேட்டர்ஸ் தரப்புல இருந்தும் எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, அதனால தான் இவ்வளவு கூட்டம் நெரிசலா இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல சொல்றாங்க. அதனால இவங்க 3 பேர் மேலயும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு ஸ்கூல் செலவு, காலேஜ் செலவு எல்லாமே அந்த மூவி தரப்புல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. மூவி தரப்புல இருந்து அவங்க ஃபேமிலிக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் ஒரு ஃபேமிலி மூவியை பார்க்க போயிட்டு இறந்து போனது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொதுவா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னாலே கூட்டம் நெரிசல் மிக மிக ரொம்ப அதிகமா இருக்கும். பெரிய ஆக்டர் படம் இல்ல பெரிய பட்ஜெட்ல வர படம் இருந்தாலே, ஏன்னா எல்லா தியேட்டர்லயுமே ஓபன் பண்ணுவாங்க, எல்லா தியேட்டர்லயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லா ஸ்கிரீன்லயுமே ரன் பண்ணுவாங்க. அதனால அப்படி இப்படி ரொம்ப கூட்ட நெரிசலா இருக்கும். ஆனா மூவிங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். அந்த தியேட்டர்ல இல்லாம எந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆனாலும் நம்ம சேஃப்டியா நம்ம பாத்துக்கணும். முக்கியமா குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க. இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம இன்னொரு இன்ஃபர்மேஷனும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, ஆந்திராவுல டிக்கெட்டோட ஃபேர் பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர்ல ஒரு மாதிரி இருக்கு. ஒரு தியேட்டர்ல 1000, 900, 800 அப்படின்னு சொல்லி ஒரு தியேட்டர்ல ஒரு மாதிரி இருக்கு. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆந்திராவிலையும் தெலங்கானாவிலையும் இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாக்கி இருக்கிற படம் அப்படிங்கிறதுனால அந்த மூவிக்கு எவ்வளவு டிக்கெட் ரேட் பிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி மூவி தரப்புக்கே கொடுத்துட்டாங்க ஆந்திராவும் தெலங்கானாவோட கவர்மெண்ட். அதனால அந்த மூவி தரப்புல இருந்து அந்தந்த தியேட்டருக்கு ஏத்த மாதிரி ரேட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் வரல. கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கிற ரேட்ல தான் நம்ம மூவி பாக்குறோம். இதுக்கு மேல ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு ரூல் நம்ம தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.